சிற்றம்பம் கைத்தக நீரைவனி அப்பம்மோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிகள் புய மதையானி மத்தள வயிறானை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் உடுபணிவேனே முற்றமிழடவினை உட்படுகிறதன் உட்படை எழுதிய முதலோனே முப்பொரும் எளிது நச்சிவன் உரை அதமச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுறை தனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீத்தனையாள் கந்தா கதிரேவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் படித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆடிவிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாடி திருநாவலர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடிமணி திருவாதவரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பலுடன் ஆகிய பல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவபுராணத்தில் 77வது வரி முதல் சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவள்ளும் அடியார்களும் போட்டியுள்ளது. சென்ற முறை போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத புண்ணியனே என்ற தலைப்பிலிருந்து நம்ம நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத புண்ணியனே. இப்ப நமக்கு போக்குவரவு உண்டு. எப்படி போக்குவரவு உண்டு? எங்க போகணும் எங்க வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பிறவிக்கு உட்பட்டு வந்து 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 மறுபடியும் போய்கிட்டே இருக்கும். அதாவது செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு அச்சு மாறிக்கொண்டே வரும். ரொம்ப கொடிய வினை செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி மிருகமாக போட்டுருவாரு. புண்ணியம் செஞ்சிருந்தா மனிதனாக பிறக்கலாம். அதுலேயும் பூஜை செஞ்சா நல்ல பிறவி கிடைக்கும். சிவ பூஜையை உரைப்பாக செய்தால் எடுத்த பிறவில என்ன பண்ணிடலாம், மூச்சு அடைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சுவாமிகிட்ட மனம் ஒன்றி பூஜையை விடாமல் செய்து கொண்டே இருந்தால் எடுத்த பிரிவிலேயே என்ன பண்ணிடலாம், சுவாமி திருவிடையை அடைந்துள்ளலாம். நாம் செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு நம்முடைய பிறவிகள் அமையும். இரு சேர் இருவினையும் சேராய் இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்று வள்ளுவர் சொல்வதற்கிறாங்க. நமக்கு ரெண்டே வினை, ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. நல்வினைக்கு என்ன வரும்? நல்வினை செய்யா இன்பம் கிடைக்கும், தீவினை செய்தா துன்பம் வரும். இது புண்ணியம், அது பாவம். அப்ப ரெண்டுக்குமே என்ன உண்டு? புண்ணியம் செஞ்சாலும் பிறவி உண்டு, பாவம் செஞ்சாலும் பிறவி உண்டு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்ப சாமி என்ன பண்ணுவாராம், அருளினால் உரைத்த நூலின் வழி வழி அதன் வம்சையின் சிவபெருமான் வகுத்து வச்சிருக்காரு பாருங்க நூல். அந்த நூலின்படி நடக்காதவர்கள் என்ன ஆவார்கள் அப்படின்னா, அருளினால் உரைத்த நூலில் வழி வழி அதனும் செய்தால், அதற்கு மாறாக செய்தால் இருளாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பன். இருளான உலகம்னா நரகலோகத்துல போய் சென்று தீவினை செய்த பயனைக்கு தகுந்தவாறு நரகத்தில் போய் சென்று அந்த வினையை அனுபவித்து விட்டு மறுபடியும் எங்க போகலாம், பொருளாம் போகத்தே வைத்து புண்ணியமும் தீர்ப்பன். அடுத்து சொர்க்கலோகத்துக்கு போய் செய்த நல்வினைக்கு தகுந்தவாறு அந்த போகத்தை எல்லாம் அணிவித்து விட்டு மறுபடியும் எங்க வருவாங்களாம், மண்ணுலகத்தை பிறப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப நாம என்ன செய்யணும், சிவபெருமான் என்ன நூல்களை எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படி நாம கடைபிடித்தா நமக்கு என்ன வராது, பிறவி வராது. இல்லைன்னா பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அருளினால் உரைத்த நூலில் வழி வழியாக அதன் செய்யின் இருளாம் நிறைய துன்பத்தீட்டு இரும்பாவும் தீர்ப்பன்
பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன். இந்த மலத்தை யார் போக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் தான் போக்க முடியும். எல்லாத்தையும் இயல்பா இருக்கக்கூடியது என்ன மலம்? ஆணவ மலம்னு ஒரு மலம் இருக்கு. அந்த ஒரு மலத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் 2 மலத்தை கூட்டி வச்சு என்ன பண்றாரு? அந்த ஆணவ மலத்தை நீக்குகின்றார். அது என்று உள்ள மலம் தான். அதை எடுத்து சாமியை எடுத்து கூட்டிக்கிறார். இயல்பாகவே உங்ககிட்ட பிறவிக்கு வரும்போது மூலகர்மம்னு இருக்கும். அந்த கர்மத்தை வச்சுதான் உங்களுக்கு பிறவி கொடுக்குறாரு. அது மாதிரி மாயை காரியங்கள்ல இருந்தால் உங்களுக்கு என்ன பண்றாரு? இந்த உடம்பை கொடுக்குறாரு. இதெல்லாம் கூட்டி வச்சுதான் நம்மளுக்கு அந்த ஆணவ மலத்தை சுவாமி வெளிவடை செய்கின்றார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு விறகு கட்டி நல்ல இறுக்க கட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை அவுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 2 பக்கமும் அதை விட ஸ்ட்ராங்காக பிடிச்சி போடணும். போட்டால் இது லூஸ் ஆகிடும். அதே போல் சாமி ஒரு மலத்தை நீக்குவதற்கு 2 மலங்களை கூட்டி வைத்து இந்த ஆணவ மலத்தை கழுவுகின்றார். அப்ப நாம் என்ன செய்யறோம்? செய்த வினைக்கு தகுந்த மாதிரி போறோம் வரோம். சிலர் சொல்றாங்களே, இறந்தா இந்த ஆன்மா எங்கெங்க போவோம்? சிலர் கேட்குறாங்க. அது மாதிரி 16 நாள் கழிச்சுதான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கும். இந்த 16 நாள் சொல்றாங்கல்ல, இறந்து 16 நாள் ஆகணுங்க. இந்த 16 நாள் கழிச்சுதான் இந்த உயிரானது வேறு உடம்பை அடையும். அது வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். அப்போதான் என்ன செய்வாங்க? விசேஷம் வச்சு ஐயரை வச்சு அரிசியெல்லாம் கொடுத்து. இப்பெல்லாம் 16 நாள்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இப்பெல்லாம் 3 நாள் தாங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. 3ஆவது நாள் பண்ணுங்க, இல்லை 5ஆவது நாள் பண்ணுங்க, எங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? 3, 5 எல்லையும் முடிச்சிடறாங்க. ஆனா 16ல் செஞ்சாதான் சிறப்பு. 16ல் செஞ்சா சிறப்பு. அப்ப போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே. நமக்கு போக்கு இருக்கு, வரவு. 16 நாள் தான் ஜட்ஜ்மெண்ட். செய்த விலைக்கு தகுந்தவாறு இது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கு, போய் மனிதனை பிறக்கட்டும். அதுலேயும் இந்த தற்கொலை பண்றவங்களுக்கு என்ன கிடையாது? மனித பிறவியே கிடையாது. அவங்க எந்த பிறவினாலும் எடுக்கலாம். காக்காவை பிறக்கலாம், பள்ளியா பிறக்கலாம், கொடிய மிருகங்களா பிறக்கலாம். முக்கியமா முக்கியமா என்ன? போக்கு வரவு உணர்வு இல்லாத பொய்யல். அதாவது நம்ம இந்த 16 நாள் ஜட்ஜ்மெண்ட் எதுக்காகனா, அது வரைக்கும் இது எந்த பிறவினாலும் எடுக்கலாம். தற்கொலை பண்ணியாச்சு அப்படின்னா என்னது கிடையாது? மனித பிறவி வராது. அப்படிதான் தற்கொலை பண்ணதுக்கு யாரு போனா? அருணகிரி அந்த அண்ணாமலை கோபுரத்துல இருந்து உள்ள போனார். அப்புறம் சுவாமி வரை போய் கிடைச்சார். இப்பா நீ தற்கொலை பண்ண போறியப்பா, தற்கொலை பண்ணா மனித பிறவி வராதே அப்படின்னாரு சாமி. இப்ப நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்ப ஆயுள் அவங்களுக்கு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவங்க 40 வயசுல தற்கொலை பண்ணா மீதி 40 வருஷம் பேயாதான் தெரியும். சொல்லுவாங்க. அப்படி எங்க வீட்டு பக்கத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. தம்பி ரொம்ப குடிச்சு ரொம்ப பாழா போயிட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்? தூக்கு போட்டான், இறந்து போயிட்டான். தற்கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க தம்பியோடைய அவருடைய அண்ணனுடைய பையன் உடம்புல பூந்துட்டான். அந்த பையன், அந்த சின்ன பையன் 7 படிக்கான். அவங்க தம்பி எப்படி செய்வாங்கயோ அதுபடியே செய்யறான். எனக்கு சாராயம் வாங்கிட்டு வாங்க, பீடி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த பையன் என்ன சொல்றான்? அதே மாதிரி அவங்க உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு எல்லாம் செய்யறான். உடனே அதுக்கப்புறம் பேய் விரட்டுறவங்களை வச்சு விரட்டி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அப்ப அவன் சொன்னானா, நான் ஏன்டா தற்கொலை பண்ணேன்னு இருக்கு எனக்கு அப்படின்னா உள்ள இருந்து. ஏன்னா அது இருக்கு, இடங்கள் இருக்காது. தற்கொலை பண்ணியாச்சுன்னா நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். தற்கொலை பண்ணாச்சுன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். தற்கொலை பண்ணா 2வது பேயாவும் தெரியணும், 2வது மனித பிரிவும் அடுத்து வராது. ரொம்ப கஷ்டம். அதனாலதான் முருகப்பெருமான் அவரை தடுத்து அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்னன்னு கேட்டாரு. சும்மா இரு சொல் அற அப்படின்னாரு. சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலே அப்படின்னு யாரு சொல்றான்? அப்படின்னு சொல்ற. அப்படி போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே. அவருக்கு போக்கு கிடையாது,
வரவு கிடையாது, புணர்வு கிடையாது நம்மள மாதிரி. ஏன் அப்படின்னா அவர் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே கிடையாது. எல்லா பொருளும் கலந்துருக்கிறதுனால அவருக்கு என்ன கிடையாது, போக்குவரத்து கிடையாது. எல்லா உலகமும் அவருக்குள்ள இருக்கு. அவருக்கு எப்படி எங்க போக முடியும்? அவரு சொல்லுங்க பார்ப்போம். சாமி எங்கேயா போக முடியுமா? அவர் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் கடந்து போக்கும் வரவும் உணர்வும் எல்லா புண்ணியம். புண்ணியம் சாமி புண்ணியம் அப்படின்னாலே சிவபெருமான் தான் புண்ணியன். ஒரு முறை சுந்தரம் சாமியில நம்ம சங்கல் நச்சீரை பார்க்க போனான் எங்க திருவொற்றியூர். அந்த அம்மாவை பார்த்தது சாமிகிட்ட போய் சொல்றாரு, சாமி எப்படியாவது அந்த பொண்ணை வந்து எனக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் சொல்றாரு. அந்த அம்மா ஒரு நிமிஷம் தான் பார்த்தாங்க. பார்த்ததுமே இப்ப இவர் என்ன பண்ணாரு, கற்பகத்தின் பூங்கொம்போ யாரு சுந்தரம் சொல்றாரு, வைக்கிறதா கத்திக்கிட்டே இருக்குங்க. அப்ப சுந்தரம் சுவாமிகள் பார்த்து, கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ. திருவாரூர்ல தான் நம்ம பரவநாச்சியரை பார்க்கும்போது தான் அந்த அம்மா பார்த்ததுமே, கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அற்புதத்தின் அற்புதமோ அப்படின்ட்டு கடைசி என்ன சொன்னாரு, இது சிவன் அருளோ அப்படின்னு. யாரை பார்த்து? பரவநாச்சியாரை பார்த்து சொன்னார். நமக்கு அது மாதிரி தோணுமா? எப்படி தெரியுது? இது சிவபெருமான் திருவருளோ அப்படின்னு நினைச்சார். என்ன பார்த்து அந்த அம்மா என்ன சொன்னாங்க, முன்னெதிரே தோன்றும் முருகனும் அப்படின்னாங்க. யாரை பார்த்து? சுந்தரம் சுவாமியில பார்த்து. ஏன்னா சுந்தரனாலே என்னது அழகு. அப்போ எப்படிதான் யோசிக்காங்க பாருங்க. அப்போ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இது சிவன் அருளோ அப்படின்னாரு. ஏன்னா புண்ணியம் அப்படின்னாலே சிவபெருமான் தான் புண்ணியம். அந்த புண்ணியனை நாம் சார்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். என்ன புண்ணியம் வேணும் நமக்கு? சிவ புண்ணியம் வேணும். புண்ணியத்துல 2 வகை புண்ணியம் இருக்கு. ஒன்று உலக புண்ணியம், மற்றொன்று சிவ புண்ணியம். இப்பதான் அறியுங்க, தெரியலையா? பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இது சிவன் அருளோ அப்படின்னு. அப்ப புண்ணியம் அப்படின்னா யாருதான்? 2 வகை புண்ணியம், ஒன்று உலக புண்ணியம், மற்றொன்று சிவபுண்ணியம். சிவபெருமானை மறந்து ஒரு நல்லது செய்தால் அதற்கு உலக புண்ணியம். சிவபெருமானை நினைந்து செய்தால் அது சிவபுண்ணியம். இப்ப நீங்க ஒரு தர்மம் செய்யறீங்கன்னா சிவபெருமான் நினைச்சு சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது என்ன புண்ணியம்? சிவபுண்ணியம். அவரை மறந்து ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா அது உலக புண்ணியத்தோடு தான் சேரும். உலக புண்ணியம் என்ன தரும் அப்படின்னா பிறவியை தரும். சிவபுண்ணியம் பிறவியை தராது. நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருள் செஞ்சா அந்த செயலெல்லாம் யார் ஏத்துக்கிறார்? சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். அவரை மறந்து செஞ்சா அதுக்குரிய பயனை நீங்க தான் அனுபவிச்சோம். அதான் சொல்றது, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. புண்ணியம் நிறைய செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது, ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த செயலை செய்தா நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு அடியாருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கோம், இன்னைக்கு ஒரு சாமி கணக்குல புண்ணியம் ஏறிடும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது. இது நம்மளுடைய கடமை. பிறவிக்கு வந்தாச்சு, நம்முடைய கடமை என்ன? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாதவை அமுது செய்வித்து கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமலின் உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சொல்வதற்கிறாங்க. என்ன செய்ய வேண்டும்? என்ன சிவபெருமான் திருவள்ளுவர் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க. சிவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய 50வது உழவார பணி, எங்களுடைய 120வது திருவாசகம் முற்றுவதல் அப்படி சொல்லலாமா? அப்ப அதை கணக்கு எடுக்கலாம். கணக்கு நமக்கு தெரியுமா? கணக்கெல்லாம் சுவாமிக்கு தெரியும். எதையுமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், கணக்கே வைக்க வேண்டாம். நீ எத்தனை தடவை ஜெபம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, சாமிக்கு தெரியும். நீ வாட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, சிவபுண்ணியத்தை பெற்றுக்கிட்டே இருங்க. அது இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் நீங்களாம் என்ன செய்ய முடியாது. நம்ம அறிவை கொண்டெல்லாம் கணக்கிட முடியாது, சாமிக்கு தெரியும். நெக்குள் ஆர்வம் மிகப்பெருகி நினைந்து அக்கு மாலையோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமும் நமச்சிவாயே என்று சொன்னதுக்கு எங்க சுவாமி பார்த்து நாம எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 3வது உலவர பணி, 3வது திருவாசகம் முற்றுவதல்,
நீ பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, வாழ்நாள் முழுக்க பாடிக்கிட்டே இருங்க, 1000 கூட வரட்டும். நம்ம வேலை என்ன? சுவாமி போட்டி பாடுறதுக்கு தானே வந்திருக்கோம். இந்த உடம்பு எதுக்கு வந்திருக்கு? தலையால வணங்குவதும், கண்ணால காண்பதும், வாயால வாழ்த்துவதும், நெஞ்சால நினைப்பதும், கையால கூப்பி தொழுவதும், கால்களால இறைவன் கோயில் வளர்வதற்கு தானே இந்த உடம்பு. அப்ப அந்த பணியை செய்யறதை விட்டு விட்டு நான் இத்தனை நாள் செஞ்சேன் அத்தனை செய்யணும் மெடலை கொடுக்க போறாங்க. சரி, மெடலுக்கு முதல்ல நாம் எதையுமே நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, அதை எதிர்பார்த்து செய்தால் அது சிவபுண்ணியம் ஆகாது. இது அவங்களுக்கு எதை எதிர்பாராமல் செய்வதுதான் இறை அன்பு. இறைவன் மேல அன்பு வைக்கணுமா ஆசை வைக்கணுமா? சரி, அன்புக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? அன்பு என்ன செய்யும், ஆசை என்ன செய்யும்? ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும். இப்ப நீங்க சாமிகிட்ட போய், சாமி சரி இன்னைக்கு கும்பிடுறோம், சாமி ஏதாவது எனக்கு தருவாரு அப்படின்னு போய் கும்பிட்டா அதுக்கு ஆசை. சாமி எனக்கு எதுவுமே வேண்டாம், வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே, இதுதான் அன்பு. சாமி எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னுடைய அன்பு ஒண்ணு போதும். மிக்க அன்பே மேவுதலே பிறவே வேண்டும் மெய்யன்பு, பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே, அதுதான் சாமிகிட்ட போனா மெய் அன்பு கேட்கணும், மிக்க அன்பே மேவுதலேன்னு கேட்கணும். அதை விடுத்துட்டு வேற எதுவும் செய்யக்கூடாது. இது சிதம்பரம் தேவட்டத்துக்கு நம்ம செல்லி சொல்ல வந்துட்டாங்க. எல்லாரும் அப்படியே அம்பலவாளரை தரிசிக்க எல்லாம் ஆனந்த கூத்தாடி நல்லா சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரணும். பெரிய சிறப்பு. ரெண்டாவது, அங்க போயாச்சுன்னா நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். பிரதிபலனை எதிர்பார்க்காம சாமி நமக்கு தரிசனம் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நம்ம பயன்படுத்துவோம். திருக்கோயிலுக்கு வர வச்சிருக்காரு, அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சாமியை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். எதையும் எதிர்பார்க்க கூடாது. என் பேத்திய பார்த்துக்கோ சாமி, என் பேரனை கொஞ்சம் பார்த்துக்கோ சாமி, நிறைய ரொம்ப நாளா ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கு ஏதாவது என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நீ பார்த்து ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு சாமி அப்படின்னு சாமிகிட்ட போய் என்ன செய்யாதீங்க. எதையுமே எதிர்பார்க்க, அன்பு ஒன்றை மட்டுமே எதிர்பாருங்கள். அன்பை பெற்றாச்சுன்னா எல்லாம் தானா வரும். சிவருமாடைய அன்பை பெற்றாச்சுன்னா உங்க வீட்டுல எல்லா நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம், சாமி பார்த்துக்க. எல்லாம் சிவன் செய்யணும்னு சொல்லி செஞ்சா அப்ப சிவருமான உங்க காரியத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்ப்பார்ல. அதுதான் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சிவபெருமான் திருவருள் என்றே. சிலர் பார்த்தீங்கன்னா ஐயர் சரியில்லை, அவர் அர்ச்சனை சரியா பண்ண மாட்டேங்கிறார். கோயில்ல போய் எதுக்கு அதை நோக்கணும்? ஆலயத்தில் மோசமும் வந்ததென்று மொழியலாம், ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யான் பிறரை அவங்க போய் பார்த்து எதுக்கு நீங்க வந்துக்கிறீங்க? எது நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாங்க. சிவபெருமான் தானே எல்லா உயிரையும் ஆக்குறாரு, அவர் தானே ஆக்கி அடிக்கிறாரு. அவருக்கு தெரியுமா யாரை என்ன செய்யணும்னு? அவங்க தவறு செய்தா யார் பார்ப்பா? அவங்க பார்த்துக்கலாம், சாமி பார்த்துக்குவாரு. ஒருத்தவங்க தவறு செய்தா அது யார் பார்த்துக்குவா? நீங்க போய் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் வீணா போய் குறை சொல்லி அந்த விலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அப்படி போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேரொழியே. சாமி எல்லாவற்றையும் அவர் இல்லாத இடம் கிடையாது. எல்லா பூமியும் எல்லா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். 224 கோணங்கள், 224 கோணங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள், ஒவ்வொரு கோணத்திற்கும் எத்தனையோ கோடி அண்டங்கள், அத்தனையும் கட்டி காக்கிறது யாருன்னா ஈசன் ஒருவர் தான். எல்லாத்தையும் காக்கக்கூடியவர் யார் தான்? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காசிவ முனிவருடைய மனைவி 2 பேர் இருந்தாங்க. அதுல இளைய மனைவி அதிதி திதி என்று 2 பேர். அந்த திதியை தான் மாயின் பேர். சூரபத்மனை பெற்றெடுத்த தாயார் மாயின் பேரு. அவ எண்ணில்லாத அசுரர்களை காசிவ முனிவரிடமிருந்து அவரோடு புணர்ந்து எண்ணில்லாத அசுரர்களை தோற்றுவித்தார். அத்தனை வரையும் அழைச்சார் சாமி. அழைச்சி அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தார், சேவலும் மையமாக ஆக்கினார். இப்படி அசுரர்கள்லாம் மடிந்து விட்டார்களே என்று சொல்லி மறுபடியும் தன்னுடைய கணவராக வழங்கக்கூடிய காசிபட்ட எனக்கு இன்னொரு புத்திரன் வேண்டும் என்று கேட்க, உடனே அவர் பெரிய ஒரு வேள்வி செய்ய வேண்டும் என்று. சரி, அவர் எப்பயுமே ஞானிகளுக்கு முனிவர்களுக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியான. உடனே தன்னுடைய மனைவி கேட்கிறா அப்படின்னு சொல்லி இன்னொரு புத்திரனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய யாகம் ஒன்று செய்தார். அந்த யாகம் செய்யும் போது இந்த யாகம் செய்தால் மறுபடியும் தேவர்களுக்கு துன்பம் வந்துருமே அப்படின்னு தெரிஞ்சு
இந்திரன் போய் என்ன பண்ண பிரம்மாட்ட போனா, பிரம்மா வந்து விஷ்ணுகிட்ட போனாங்க. விஷ்ணு வந்து சொன்னாரு, அந்த யாகத்தை கெடுக்க வேண்டும் என்றால் 2 அசுரர்களை அனுப்ப வேண்டும். ஏன்னா அவர் கண்டிப்பா அசுரனை தான் உருவாக்குவார். அதனால அசுரர்களை அனுப்பி வைப்போம் என்று சொல்லி திருமால் 2 அசுரர்களை அனுப்பி வைத்தார். அந்த நேரத்துல இவர் காசி முனி என்ன முருகப்பெருமானை வேண்டி புத்திர வாக்கியம் வேண்டி அந்த வேள்வியை செய்த இடம் புத்திரகாமம் என்று பெயர். அந்த இடத்துல சுவாமி முருகப்பெருமானே அவரை காத்தாராம், காவல் காத்து இருந்தாராம். புத்திரகாமம்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த 2 அசுரர்களும் அழிந்தார்கள். முருகப்பெருமான் காவல் காத்து அவருக்கு அந்த புத்திர பாக்கியத்தை தந்தருளினார் அப்படின்னு நூல்கள்லாம் சொல்லுது. இப்படி சாமி எல்லா நிலையிலையும் நம்மளை காத்து கொண்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரு. காலையில கண்ணை மூடி முடிச்சாதான் உண்டு. உறங்கும்போது யாரு பார்த்துருக்கா நம்மளை? சாமி தான் நம்மளை பார்த்துருக்காரு. நீங்க எங்கேயோ போயிடுவீங்க உறக்கத்துல, உங்களை காக்குறது யாரு? காக்கும் எவும் காவலனே சாமி. கண்மூடி அவருக்கு ஏன் அப்படின்னா, அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அவருக்கு உண்ணுவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. இது வேணாம் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். அவர் உண்ணுவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்ப ஒரு பையன் என்ன பண்ணா, மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜா அப்படியே வந்து இந்த பையனை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இவனை கூப்பிட்டு போய் நம்ம வளர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த பையன் ரொம்ப ஆடி ஆடி ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருந்தா, அந்த மண்ணை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அரசர் பக்கத்துல வந்தாரு. தம்பி, நீ அரண்மனைக்கு வாரியாப்பா அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க என்ன, சாமி அதெல்லாம் வர முடியாது அப்படின்னா. ராஜாவை பார்த்து, இல்லையா நான் ஒரு ராஜா கூப்பிட வரமாட்டேங்கிற. ஆமா சாமி, நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யறதா இருந்தா நான் உங்க கூட வரேன் அப்படின்னா. என்னையா சொல்லியா? நான் நல்லா தூங்குவேன், நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னா. நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா. நான் எங்க போனாலும் என் கூட நீ வரணும் அப்படின்னா. இது ஒரு ராஜாவால முடியுமா? எப்பா நான் ஒரு ராஜாப்பா, நீ எங்க போனாலும் அவன் பின்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாப்பா அப்படின்னாரு. சாமி இதெல்லாம் என்னுடைய நண்பர் செய்வார் அப்படின்னு. யாருக்கு ஒரு நண்பர்? கொஞ்சம் காமி அப்படின்னாரு ராஜா. வாங்க அப்படின்னு கூட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே சிவலிங்கம் ஒன்று இருக்கு. இவர் தான் என்னுடைய நண்பர். சாமியை பார்த்து சொன்னேன், நான் நல்லா தூங்குவேன், இவர் தூங்கவே மாட்டார். சிவபெருமான் தூங்குவாரா? நான் நல்லா சாப்பிடுவேன், இவர் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னாரு. சாமி சாப்பிடுவாரா? உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. எவ்வளவு பெரிய கருணைமா கடவுள். 24 மணி நேரம் இறைவனுக்கு டியூட்டி. இங்க இருக்க 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், முடிஞ்சா வேலை கொடுங்க, இல்லைன்னு நான் வேற வேலை பார்க்கறேன். நம்ம வில்லுகளுக்கெல்லாம் போனோம்னா 8 மணி நேரம் டியூட்டியா, காலையில 6 மணிக்கு உள்ள வருவேன், 3 மணிக்கு நீ வெளியே அனுப்பிடணும், அட்டை வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், இல்லை கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கும். ஓவர் டைம்ல எனக்கெல்லாம் சரி வராது, கரெக்டாக 8 மணி நேரம் டியூட்டினா சொல்லுங்க. அப்படிதானே நம்ம இருக்கோம். யாராவது 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியுதா? வேற ஒன்று. பெண்களே நீங்க எடுத்துக்கோங்க, துவைச்சு முடிச்சிட்டீங்கன்னா அவங்க அப்பா இந்த துணிமணியை அப்படி தூக்கி போட்டுட்டு பேசாம என்ன பண்ணுவீங்க, ஓய்வு எடுக்க போயிருவீங்க. இல்லைன்னா அந்த டிவி சுவிட்சை கொஞ்சம் ஆன் பண்ணு அப்படிங்க, அப்படிதான் செய்வீங்க. இல்லைன்னா பாத்திரத்தை வேகமா வளர்த்தீங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவீங்க. எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகும், உறக்கம் வந்து ஓய்வு கிடைக்க சூழ்நிலைகள் வந்துடும். ஆனா சாமி அப்படி கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. சாமி நான் நல்லா தூங்குவேன், இவர் தூங்க மாட்டாரு. நான் நல்லா உறங்குவேன், இவர் உறங்க மாட்டாரு. நான் எங்க போனாலும் என் கூடயே வருவாரு. எப்படி வருவாரு சாமி? நம்ம கூட தானே இருக்காரு, அதனால எங்க போனாலும் அவர் என்ன செய்வாரு, வருவாரு. வருவாரா? ஒன்றாய் உடனாய் வேற இருக்கிறதுனால நம்ம எங்க போனாலும் நம்ம சிவபெருமான் நம்ம கூடயே தான் இருக்கும். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான்குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் ஒரு பூதம் வகை ஐந்தாய் ஆறாவது சுவை ஏழோசையோ 8 திசை தானாய் வேறாய் உடன் நானானிடம் வீழி மிளலையே என்று சொல்றார். ஞானசம்பந்தர் சொல்றார். உயிருக்கு இருக்கக்கூடிய முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார் சிவபெருமான். நம்மளால நமக்கு 3 குணம். அதான் சொல்றாரு, நம்மை போன்று சிவபெருமானுக்கு நிற்குணன்னு ஒரு பேர் இருக்கு, நல்லா தெரியுமா?
குணம் இல்லாதவன் அப்படின்னு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளே இல்லை என்று ஆகிவிடும். இப்ப டீ எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன உண்டு? சுவை உண்டு, அதுக்கு ஒரு குணம் உண்டு. இப்படி எந்த இப்ப தீக்குச்சி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குணம் உண்டு, எரிதல் என்கின்ற குணம். இப்படி எந்த பொருள் இந்த உலகத்துல நீங்க கண்ணால் காணக்கூடிய எல்லா பொருளுக்குமே ஒரு பொருளை கண்டால் அந்த பொருளுக்கு குணம் உண்டு. அப்படி பொருள்ல குணம் இல்லை அப்படின்னா அந்த பொருளே இல்லை என்று ஆகிவிடும். அப்ப சிவபெருமான் உண்டு அப்படின்னா என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு குணம் இருக்கணும். ஆனா குணம் இல்லாதவன் நூல் சொல்லுதே நிர்குணன் என்று சொல்கின்றதே அப்படின்னு பார்த்தா அவருக்கு நம்மை போன்று முக்குணம் இல்லாதவர், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய முக்குணம் இல்லாதவர். அவருக்கு என்ன குணம் இருக்கு? என் குணம் உடையவர். இந்த முக்குணத்துக்கு ஜட குணம் பேரு. நமக்கு இருக்கக்கூடிய தாமச குணம், ரஜோ குணம், சாத்திய குணத்துக்கு ஜட குணம். இறைவனுக்கு அருட்குணம். அந்த தன்மையத்தனாதல், இயற்கை உணர்நாதல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், தூய உடமையினாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்ப முறைமை என்கின்ற 8 குணம் இறைவனுக்கு அருள் குணங்கள் உண்டு. நமக்கு அந்த குணம் கிடையாது. அந்த குணத்தை பெறுவதுதான் முக்தி. அந்த எண்குணம், இறைவனுடைய எண்குணம் நம்ம மேல் பதிவதுதான் நமக்கு முக்தி என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றது. அதாவது சொல்றாரு, இயக்குமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே. அந்த 64 பெண்களுக்கு சாமி என்ன பண்ணாரு? என் குணத்தை பதிய வைத்தார். அதுதான் முக்தி நமக்கு. இறைவன் போல நாம என்ன பண்ணிடுவோம்? முக்தி காலத்துல வியாபகமாக ஆகிவிடுவோம். வியாகமா ஆனாலும் கூட இது அடங்கிய வியாகமாத்தான் இருக்குமே தவிர முற்றும் வியாபகமாக இது திகழாது. புரியுது உங்களுக்கு? இறைவனுடைய சிவமான் தன்மை பெருமை தவிர சிவம் ஆகாது எப்பயுமே. இறைவன் ஆகுமா? இறைவனோடு கலந்தாலும் கூட உயிர் தான், சிவம் சிவம் தான். அது அத்வீதம்னு பேரு. அப்படி கலப்பா இருக்கும். எது? இந்த உயிரான் அத்வீத கலப்புன்னு பேரு. இப்ப சக்தியை சொல்லும் போது எப்படி கலப்பு அப்படின்னா அது தாதான்மிய சக்தி, அதை பிரிப்பற்ற சக்தின்னு பேரு. இப்ப அம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பால் இருக்குல்ல, பால்ல சுவையை பிரிக்க முடியுமா? அந்த பாலையே அழிச்சாதான் உண்டு, என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதுபோல சாமியும் அம்பாள் சொல்லும் போது தாதான்மிய சக்தி சொல்லணும். நமக்கு அத்வீத சம்பந்தம் என்று பெயர். முக்தி அடைந்தாலும் கூட இது உயிர் தான். இப்ப கடல் தண்ணியில இருந்து உப்பை பிரிச்சிடலாமா? பிரிக்க முடியாதான்? பிரிச்சிடலாம்ல? அது போல அப்படி போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேரொழியே. காண்பதற்கு அரிய பேரொழி. இந்த அறிவை கொண்டு, இந்த குணத்தை கொண்டெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, நேரடியாக சாமியை பார்த்துட முடியாது. அதனாலதான் சாமி பேரொழி பிளம்பு. எதுனாலும் அம்பாள் முனிவன் தான் செய்வார். சாமியை நேரடியாக நாம் என்ன பண்ண முடியாது, நுகர முடியாது. இப்போ பாவனத்தை கரண்டை கொண்டு போய் இந்த டியூப்லைட்ல சொல்லணும்னா என்ன ஆகும்? டியூப்லைட் வெடிச்சிடும். அந்த இதுக்கு முன்னாடி இது தாங்குமா? அப்ப சாமிக்கு முன்னாடி நம்மளுடைய இது போனால் வேலை செய்யுமா? கிடையாது. அவருடைய அருள் எப்படின்னா சக்தியிடம் கொடுத்து, சாமியுடைய அருள் எப்படி யாருக்கு போகும்? சக்தியிட போய் சக்தி தான் என்ன செய்வாங்க? அம்பாள் இந்த உயிர்களுக்கு எடுத்து ஊட்டுவார். நடனம் ஆடினா கூட யாரை பார்த்து ஆடுறாரு? சிவபெருமான் நம்மளை பார்த்து ஆடுறாரு, அம்பாளை பார்த்து ஆடுறாரு. கூடிய லயம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. அம்பாளை பார்த்து ஆடுறாரு. அம்பாளை பார்த்து ஆடினா தான் யாருக்கு போவோம்? உயிர்களாகி நமக்கு வரும். அப்ப அருளை யாரு கொடுக்குறாரு? அம்பாள். அம்பாள் தான் சுவாமிகிட்ட இருந்து அருளை வாங்கி இந்த உயிர்களுக்கு ஊட்டுகின்றார். எது போல இப்ப நமக்கு நோய் இருக்கு. என்ன நோய் இருக்கு நமக்கு? முன்னாடி எதோ உட்காருங்க சார், முன்னாடி. நமக்கு என்ன நோய் இருக்கு? பிறவி என்கின்ற நோய் இருக்கு. இப்ப பச்சை குழந்தைக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தாய் என்ன பண்ணுவா? அந்த மருந்தை தான் உண்டு முளைப்பால் வழியாக கொடுத்து அந்த குழந்தைகளுடைய நோயை நீக்குவார். அதுதானே உண்மை. அதே போல நம்ம தாயாக விளங்கக்கூடிய உமையம்மை சிவகாமி அம்பாள், அந்த சிவத்தை காண்பிக்கின்ற அம்பாள் என்ன பண்ணுவாங்க? சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி நம்மளுடைய பிறவி நோயை நீக்குவார்கள். நமக்கு பிறவி நோய் என்ன நோய்? ஆணவ மலம் என்கின்ற நோய். அது எல்லா உயிருக்கும் இருக்காங்க அப்படின்னா எல்லா உயிருக்குமே பிறவி நோய், எல்லா உயிருக்குமே ஆணவம் இருக்கு. இருள் கூட தன்னை காட்டும், இந்த ஆணவம் தன்னையும் காட்டாது. ஒரு அறைக்குள்ள போய் புக் எடுத்துக்காங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உள்ள போய் ஒரே இருட்டா இருக்குங்க அப்படிம்போம்ல,
இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் ரொம்ப இருக்காமே அப்படின்னு வச்சுக்கோங்க, அடிக்க வந்துருவாரு. ஆணவம் தன்னையும் இது அவங்களுக்கு அப்படி காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேரொழிய. சாமி அனந்த கோடி பிரகாசம். இப்பெல்லாம் தியான கிளாஸுக்கு போனா என்னங்க படிக்கீங்க அப்படின்னா, போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இருள இருந்து வந்திருக்கோம், அடுத்து எங்க போகணும், பிரகாசமாகிய ஜோதியை நோக்கி போகணும். தியான கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்காங்கன்னு கேட்டா கும் இருட்ட சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. நாம ஏற்கனவே இருள இருந்து மறுபடியும் இருளுக்குள்ள போவோம். நம்ம அனந்த பிரகாசமாக விளக்கக்கூடிய சிவத்தை நோக்கி நம்ம போகணும். அது எப்படிப்பட்ட ஜோதி பிழம்பு அப்படின்னா அனந்த கோடி பிரகாசம். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகுகோடி நாம சம்பு குமாரா நமோ நம. எண்ணில்லாத சுயம் பிரகாசம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்து விளங்குவது சிவம். எங்க பார்த்தாலும் சுயம் பிரகாசம் சாமி. அப்பேற்பட்ட கருணை கடல் சாமி. அப்ப சாமி எப்படி பார்க்கணும், சுயம் பிரகாசமாக எல்லா இடத்துலையும் வியாபகத்தன்மையோடு பேரொளி பிளம்பாக நம்ம பார்க்கணும். சிவபெருமானுக்கு வடிவம் என்னது, அவனுக்கு என்ன வடிவம் அப்படின்னா அழல் போன்ற மேனியன், ஜோதி வடிவமாக விளங்கக்கூடியவன். ஆனா அதுதான் அப்படின்னா அதையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் சாமி. இதுதான் அப்படின்னு நம்ம அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். சொற்றினை வேதியன் சோதியும் ஆனவன். சோதியா மட்டும் இருக்க மாட்டார், சோதியாவும் இருப்பார், அதை தாண்டி இருப்பார். அதான் இறைவனுடைய தன்மை. நம்ம அறிவை கொண்டு எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கலல் இறைஞ்சி அப்படி சொல்ல முடியும். காண்பதற்கு அரிய பேரொளியே சாமி. பேரொளி அதாவது திருமண அழகா சொல்றாரு, பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. எப்படி சொல்றாரு பாருங்க, பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேறு அறியாமை விளம்புகின்றேன். ஏற்கனவே 2 பேரும் போய் பார்க்க போனாங்க. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. சாமியுடைய பெருமையெல்லாம் நம்மளால அளவிட்டு சொல்ல முடியுமா? ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறு அறியாமை விளம்புகின்றேனே என்று திருமலதேவன் என்ன சொல்வதற்கிறாங்க. சாமி அறுதிட்டு சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் கடந்தவர். பாதாள உலகம் வரைக்கும் வேணா நம்ம போகலாம், அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுவே திருமணம் அது வரைக்கும் போனார், பாதாள உலகம் வரைக்கும் போனார், அதுக்கும் அவரால் போக முடியல. உடனே டக்குன்னு யோசிச்சாரு, சிவ பூஜை பண்ணாரு, மேலே வந்துட்டார். அவருக்கு அந்த நேரத்தில் எப்படி யோசனை தோணுருக்கு பார்த்துருக்கீங்களா? சிவ பூஜை பண்ணா நம்ம தப்பிச்சிடலான்னு உடனே சிவ பூஜை பண்ணாரு, மேலே வந்துட்டார். சில இடத்துல திருமணம் நல்லா யோசிப்பார், சிவ பூஜை செய்தாலுடைய நாம தப்பிக்க முடியாதுன்னு உடனே சிவ பூஜை பண்ணி மேடைக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சாமி கிட்ட வந்து, பெருமானே உங்களுடைய திருவடியை அடியேன் பார்க்க முடியவில்லை அப்படின்னதும் உடனே சாமி என்ன பண்ணாரு, அவரை வழிபட பக்தர்களையும் 108 திவ்ய தேசங்களையும் யார் கொடுத்தா, சிவபெருமான் தான் கொடுத்தாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு சக்கரம் யார் கொடுத்தா, திருமலைக்கு சக்கரம் யார் கொடுத்தா, பாலுக்கு பாலகம் வேண்டி அழுதிட பார்க்கடல் எந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆடிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்த நட்டம் வைரவல்லானுக்கு பல்லாண்டு. மாலுக்கு சக்கரம் அன்றே கொடுத்தாரு சாமி, அன்றே அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள். சங்கு எங்க வாங்கினார் தெரியுமா? சங்கு யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அவர் சங்கு சக்கரம் தானே சொல்லுவாங்க. சக்கரம் கொடுத்தாச்சு, சங்கு அது எங்க கொடுத்தாரு அப்படின்னா சக்கரத்தை திருவிழாவில பூஜை பண்ணி வாங்கினாரு. சங்கமங்கின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல சுவாமி வழிபாடு செய்து சங்கு வாங்கினார். யாரு? திருமால். அப்ப வச்சிருக்கிற சங்கு சக்கரை யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா சிவபெருமான். கடவுள் என்கின்ற தன்மை சிவபெருமான் ஒருவரையே சாரும். வேற எந்த சாமிக்கு இல்லாத ஒரு அடையாளம் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. தலையில கங்கை அணிந்தது, உடுக்கை வைத்திருப்பது, அனல் ஏந்திய கை, ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி, அபயகஸ்தம், இது எல்லாமே சிவபெருமானுக்கே புரியுது. 5 தொழில் யார் புரியுதா? சிவபெருமான் ஒருவரே புரிகின்றார். இப்ப படைத்தல் தொழில பெருமாவும், காத்தல் தொழில விஷ்ணுவும், அழித்தல் தொழில ருத்ரரும்,
மறைத்தல் தொழில மகேஸ்வரனோ அருளல் தொழில சதாசிவமூர்த்தி செய்கின்றார்கள் என்றால் யார் செய்கிறார் என்றால் சிவபெருமான் அவருக்குள் இருந்து அந்தந்த அதிதெய்வத்துக்குள் இருந்து சுவாமி நிலைக்களமாக இருந்து அதிர்ஷ்டித்து நின்று அந்த காரியத்தை செய்வார். சிவபெருமான் அதிர்ஷ்டித்து நிற்கலைன்னா படைப்பு தொழில பிரம்மாவும், காத்தல் தொழில விஷ்ணுவும், அழித்தல் தொழில ருத்ரரும், மறைத்தல் தொழில மகேஸ்வரனும், அருளல் தொழில சதாசிவமூர்த்தி செய்ய முடியாது. அப்ப உள்ள சாமி இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவங்களால படைப்பு தொழில செய்ய முடியும். எந்த ஒரு தொழிலையும் சிவபெருமான் அதிர்ஷ்டித்து நிக்கலன்னா எந்த ஒரு தெய்வமும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்ப சிவபெருமானே எல்லாம் செஞ்சிருவாரு, 5 தொழிலும் பண்ணிடுவாரு. ஒரு உயிர்களுக்கும் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் 2வது அந்த உயிர்கள் விருப்பப்படுவதற்கு தகுந்தவாறு படைக்க வேண்டும் என்று அந்த உயிர்கள் விருப்பப்பட்டால், அதுக்குரிய புண்ணியம் செய்திருந்தால் படைப்பு தொழிலாக பிரம்மாவாக சுவாமி என்ன பண்ணுவாரு? நிர்ணயிப்பார். ஒரு பிரம்மா 2 பிரம்மாலாம் இல்லை, 100 கோடி பிரம்மர்கள் வந்தினர் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனை எண்ணில் 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர் இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. 100 கோடி பிரம்மர்கள். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் உண்டு. இப்ப நிறைய கூட்டமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அது லட்சக்கணக்கானவர் இருக்காங்க, அப்பா ஆயிரக்கணக்கானவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன முடியாதவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு 1000 பேர் இல்லை லட்சம் சொல்லுவீங்க. அதே போல பிரம்மாவை என்ன முடியல. அப்போ சாமி பார்த்தாரு, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், அதுக்கு மேலேயும் உண்டு. 6 கோடி நாராயணன், 6 கோடி நாராயணன், அதுக்கு மேலேயும் உண்டு. ஒரு வரையறுத்து சொல்ல முடியாத இப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா நாராயணரா போய் பிறக்கும். இது அவங்களுக்கு அந்த வைகுண்ட பதவியை போய் ஆளும். அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிறவிக்கு வந்து சிவபூஜை செய்து மேன்மை அடையும். யாரா இருந்தாலும் சிவபூஜை செய்யாம என்ன செய்ய முடியாது? மேன்மை அடையவே முடியாது. 3 சிவபூஜை. எதனா காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்று இன்ப வெள்ளமே. சாமி இப்படிப்பட்டவரு இன்ப வெள்ளம், ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா விக்காய் இன்ப ஊற்று. சாமி சாமியை நினைத்த இன்பன் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்ற மாதிரி அதை இன்பமே வடிவாழ்வர் சிவபெருமான். அதை பார்த்தாலே எனக்கு என்ன ஒன்று, இன்பத்தையே இன்பமே வடிவாக இருக்கின்ற சிவபெருமானை சார்ந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? இன்பமே உண்டாகும். ஏன்னா இந்த உயிர்கள் வந்து சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது. நல்லவரை சார்ந்தா நல்ல விதமா போகும், கெட்டவனை சார்ந்தா கெட்டவன். இந்த உயிருடைய தன்மை அப்படிதான். ஒருத்தர் நல்லா படிக்கிற பையன் திடீர்னு கெட்ட பையன் கூட போய் சேர்ந்தான். நல்ல பையன், எங்க வீட்டு பக்கத்துல நல்ல நாங்கள் வாழ்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சேராதோட சேர்ந்து எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சு. இப்போ யாராவது அவங்க மதிப்பாங்களா? அப்ப நாம சேர்ற சேர்க்கையில தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த உயிர்கள் எதை சார்ந்து இருக்கின்றதோ அந்த சார்ந்ததின் வண்ணமாகவே மாறிடும். உயிரினுடைய தன்மை இதுக்கு பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு 2 இருக்கு. உயிர்களுக்கு பொது இயல்பு என்பது அறிவித்தால் அறியும் அறிவு. என்ன சுவாமி அறிவிக்கிறாரோ அதைத்தான் அறியும். அதுக்கு மேல இந்த உயிரானது அறிவே அறியாது. அறிவித்தால் அறியும் அறிவு என்பது பொது இயல்பு. சார்ந்ததின் வண்ணமாகவே இருக்கக்கூடியது இதனுடைய சிறப்பு இயல்பு. உயிரினுடைய சிறப்பு இயல்பு என்னது? சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது. நல்லவரை சார்ந்தா நல்லதாக இருக்கும், கெட்டவரை சார்ந்தா அப்ப நம்ம அடியாரை சார்ந்தா நமக்கு என்ன உண்டாகும்? சிவபெருமானை பற்றி சிந்திப்பதும் அவரை பற்றி நினைப்பதுமாக இருக்கும். அதனாலதான் பாட்டுக்கு பாட்டு மாணிக்கவாசக பெருமான் அடியவரோடு கூட்டிய அதிசயம் கண்டாவே. இப்ப நீங்க எதை சார்ந்திருக்கீங்க? தேவார மரத்தை சார்ந்திருக்கீங்க. இங்க என்ன நடக்கும்? சொற்பொழிவு நடக்கும், திருமுறைகள் பாடுவீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? சிவபெருமானை பற்றி நினைப்பதும் செயல்களும் அப்படியே இருக்கும். இல்லைன்னா அப்படி இருக்குமா? இப்ப நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அப்படி இருக்குமா? என்ன அட போங்க நீங்க வேற. காலகாலத்துல முக்கியமான சீரியல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் அங்க போறேன் இங்க போறேன்னு கூப்பிடுறீங்க. அதுலயும் நம்ம ஆளுக வந்து பாத்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு சீரியல் உட்காந்துடுறாங்க. இந்த அடியார் இல்லாதவங்க சொல்றேன். அடியார் எல்லாம் காலையில எழுந்திரிச்சு பூஜை வழிபாடு இப்படின்னு போயிடுவாங்க. அடியார இல்லைன்னா நம்மளுடைய செயல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலைல எழுந்திரிச்சு என்ன செய்வோம்? எழுந்திரிச்சு மணியை பார்ப்போம், 6 தான் ஆகுது. ஒரு 7 மணிக்கு எழுதிப்போம், மறுபடியும் போர்வை பற்றி குழந்தை. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? டியூட்டிக்கு 10 மணிக்கு தான், மணி 7 தான் ஆகுது.
ஒரு டீயை போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்வை பற்றி போடாங்க. காலையில் பல்லு விளக்காமே 10 டீ குடிக்கிற ஆளுங்கலாம் இருக்காங்க. பல்லே விளக்காம எப்படி இருக்கு அப்படி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன பூசையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த இதுவும் கிடையாது, நம்ம தீச்சை எடுக்கல, எதுவும் செய்யலை, நமக்கு என்ன வரமுறை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்குவோம் இப்படி. அதாவது அந்த நெறி இல்லை அப்படின்னா இந்த உயிரானது என்ன ஆயிரும், தீய வழியில நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நெறியும் வைத்தார் நெருஞ்சியும் வைத்தார். நெறிய வைத்த இறைவன் என்ன வைத்தாரு, நெருஞ்சியையும் வைத்தார். நெறியோடு போனா என்ன ஆகும், நல்ல வழியில போகலாம். நீங்க மாத்தி போகணும்னு நினைச்சா அங்க நெருஞ்சி முள்ளு குத்தும். நான் இப்படி போறேன் அப்படின்னு அடியாரோடு போனா பிரச்சனை இல்லை, நான் தனியா போறேன் அப்படின்னு போனா அந்த நெருஞ்சி முள்ளு குத்தத்தான் செய்யும். அப்புறம் அங்க அடிபட்டு மறுபடியும் இங்க வருவோம், நெறிக்கு வருவோம். அல்ல நமக்கு நெறி என்பது என்ன அப்படின்னா, நன்னெறியாவது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னவே அந்நெறியே சென்றென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. நல்ல நெறியை கொண்டு செல்வது நமச்சிவாயம் என்று நாவில் நவீந்திரியத்தினால் நமக்கு நல்ல நெறிக்கு அது கொண்டு செல்லும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதவை நன்னெறிக்கு உயிப்பது வேத 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். அப்ப நல்ல நெறிக்கு உயிப்பது எது, நமச்சிவாயம். நமச்சிவாயம் சொல்லி ஆரம்பிச்சாச்சுனாலே நமக்கு நல்ல நெறிக்கு போக ஆரம்பிச்சு அடியோரோடு இறங்க ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். எப்பேற்பட்ட குற்றத்தையும் பொறுப்பது நமச்சிவாய என்று நாம் நாவில் நவிந்து ஏற்றினார். அப்ப சாமி எப்படிப்பட்டவர், இன்பமே வடிவமானவர். ஆற்று இன்ப வெள்ளமேனாரு. இப்ப வெறும் தண்ணின்னு சொல்லல, வெள்ளம் எப்படி வரும், அடங்காம வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சுவாமியுடைய அருள் எப்படி இருக்கும், அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சுவாமியுடைய பேரருள். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு சாமியுடைய அருள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிகையா வருமா அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு. துளைக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயல் விண் ஏறலாகும். யாராவது சாமிக்கு பூ கட்டி கொடுத்தா சிவலோகம் போவாங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். விளக்கு போட்டா ஞானம் உண்டாகும். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு, யாராவது திருமுறைகள் பாடுறாங்கன்னா அடிகள் தான் அருளுமாறு. அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் எப்படி அருள்ச்சான்னு சாமிக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கருணை மிகுந்து கொடுப்பாரா பாட்டு பாடுற அடியார்களுக்கு. அளப்பில் கீதம் சொன்னாருக்கு, அளவில்லாத கீதம் சொன்னாருக்குன்னா அளவில்லாம சுவாமியுடைய திருப்புகளை பாடிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணில்லாத அருள்களை சிவபெருமான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க பாடணும், அதுலதான் விஷயம் இருக்கு. தேவார மடத்துக்கு போவோம், ஒரு 7 மணிக்கு கரெக்டா போவோம், ஒரு 1/2 மணி நேரத்துல படிச்சுட்டு வந்துருவோம். ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்க 6 மணிக்குன்னா நீங்க என்ன செஞ்சிடணும், நீங்களும் 6 மணிக்கு வந்து என்ன செய்யணும், படிக்கணும். 6 மணிக்குன்னா ஒரு 6:30 7 மணிக்கு போவோம், முடிய நேரத்துல போவோம்னு இல்லாம கரெக்டா அந்த நேரத்தை கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் அதை நல்லபடியா பயன்படுத்தும். சொற்பொழி எத்தனை மணிக்கு, 5:30 to 7. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வீட்டுல இருந்து ஒரு 5:30க்காவது குடும்ப அளவுக்கு பார்க்கணும். இல்லையா ஒரு 5:45 வந்துடணும்ல. முடிக்கட்டும் அவர் சொற்பொழியை முடிக்கட்டும், 7 மணிக்கு போவோம் அப்படின்னா நீங்க இல்லை, நீங்க அப்படி கிடையாது. அடியல் அப்படிலாம் போயிருக்கு, அதனால சொல்றேன். அடியல் மேல குற்றம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம அப்படிலாம் இருந்ததுனால. ஆனா அதுக்கப்புறம் தான் சாமி கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தி முதல்ல அப்படிலாம் போனேன், லேட்டா போய் சொற்பொழி கேட்கறது. அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் முதலே போய் முன்னாடியே உட்காந்துருவேன். சொற்பொழி நடக்கும்போது சொற்பொழி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சு நான் முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் நான் சொற்பொழி பண்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு சொற்பொழிவை பத்தி என்ன தெரியாது. ஒரு விரக்தியில தான் சாமி திருவள்ளால சரி படித்து 4 பேருக்கு பேசுவோமே அப்படின்ட்டு முதல்ல சொற்பொழி பண்ணேன். ஒரு தடவை சாமி வைத்தியநாதர்கிட்ட, சாமி நான் ஒரு தடவை சொற்பொழி பண்ணிட்டு விட்டுறேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு தடவை பண்ணி விட்டுறேன்னு நினைச்சேன். பார்த்தா ஒருத்தர் வேகமா அந்த கடைக்கு, சாமி நீங்களா கோயில் உங்க சொற்பொழி கேட்டதை ருத்ராட்சம் போட வந்தேன் அப்படின்னு. ஆகா ஏதோ ஒரு உயிர் மாறுது அப்படின்னு நினைச்சிட்டு சரி சாமி இன்னும் ஒரு சொற்பொழி பண்ணிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சாமி கிட்ட. பார்த்தா அங்க வெங்கானூருக்கு சொற்பொழி பண்ண போறேன். ஒரு அம்மா சொற்பொழி முடிஞ்சதும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. ஏமா அழுகுறீங்க அப்படின்னு. இல்லை சாமி நான் விடிஞ்சா சாக போறவ, நான் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சேன், கடைசியா சாமி பார்த்துட்டு போவோம்னு நினைக்கல, உங்க சொற்பொழியில ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்டேன். என்னது ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்துல அருணைநாதரை பத்தி சொல்லியிருக்கேன்.
தற்கொலை பண்ணா மனித பிறவி சாமி இப்ப சொல்றேன், இனிமே நான் தற்கொலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் சாமி திருவிழால அடுத்து தொடர்ந்து சொற்பொழி பேச. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம குரு மாசா தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எதனால நீங்க சொல்லுங்க சார், நீ எதனாலும் சொல்லுங்க சார், நான் அடியில் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படிம்பாங்க. குரு மாசா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சொற்பொழி பண்றதுக்கெல்லாம். இப்ப இந்த தேவார மடத்துக்கே முதல்ல அவங்க சொல்லி தான் அடியனே வந்தேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த தேவார மடத்துக்கு முதல்ல குரு மாசா சொல்லி தான் அடியனே வந்தேன். எங்கனாலும் இதை நான் சொல்றேன் அப்படின்னு என்ன சொல்ல, அப்படித்தானே? அவங்களுடைய இது வந்து ரொம்ப நமக்கு இப்போ எப்பயுமே அவங்க வர மாட்டேன். எங்க யாத்திரை போனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறேன், வந்து வரீங்களா சார். இப்போ அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கல, இல்லைன்னா எல்லா யாத்திரைக்கும் வந்துடுவாங்க கூட ஒரு மாசம். இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து அப்படின்னு கேதார்நாத் போயிட்டேன். அப்படிதானே சார்? அந்த நம்ம பொங்கல் டயத்துல அந்த அளவுக்கு குடும்பம் மறக்கவே முடியாது வாழ்க்கையா. எங்க வேணா நான் இந்த சொற்பொழிவுல சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு குருமாசம் எனக்கு ரொம்ப இப்போ சரி சரி. சாமி திருவிழா இப்போ முன்னாடி மாசத்துக்கு ஒருக்கா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்கா ஆச்சு. இப்போ வார வாரம் பேசுங்க சிவா அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே அடியின் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல சுவாமியுடைய புகழ ஆர்வமா கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதே ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாரும் எப்படியாவது இந்த காதால சுவாமியுடைய புகழை கேட்டு எப்படியாவது பண்படைய வேண்டும். இந்த உயிரானது கேட்கதான் சாமி மேல அன்பு வரும். கேட்கலன்னா அன்பு வராது. செவிகால் கேண்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால். சாமி புகழை எப்போதும் கேட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணையெல்லாம் எந்த இடமும் ஏதாவது செல்போனை கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பச்சை வெட்டி போட, கோயிலுக்கு வந்து பூ கட்டுறதுக்கு பச்சை வெட்டி போடுவாங்க. அதுக்கு சாமி புகழை கேட்டுக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க, சொற்பொழி போட்டு கேட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று சாமி புகழை கேட்டுக்கிட்டே திருமுறையில் போட விட்டு அதை கேட்டுக்கிட்டே பணி செய்வாங்க. இப்போ நாமளும் அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் திருமுறைகளை போட்டுட்டு வீட்டில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கும். வீட்டு முழுவதும் உங்களோட திருமுறையில் ஒலித்தது என்றால் எல்லாம் மந்திரம். இப்ப திருமுறைகள் என்னது மந்திரம். அதை போட்டு நம்ம பணி செய்யும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீடு முழுவதும் சுவிட்சமாகும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே சாமியுடைய புகழை கேட்டுக்கொண்டே எந்த ஒரு பணியையும் சிவப்பணியா இருக்கும்போது சாமியுடைய புகழை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. சரி. காண்பரிய பேரொழியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தாய். அத்தான் என்ன அர்த்தம்? அப்பா அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் எப்படி சொல்லலாம்? அப்பா, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஒருவரும் நீ, தொய்ப்பனமும் பொய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே என்று சொல்வதற்கு என்னங்க சாமி அப்பாங்களாம், ஐயா அப்படிங்களாம், மாமா அப்படிங்களாம், என்னன்னாலும் சொல்லி ஏதாவது உறவை வைத்துக் கொண்டு சாமியை அழைத்தால் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியும் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடிவங்களுக்கே என்று சொல்வதற்கிறங்க. நாம் உறவு வைத்துக் கொண்டு அழைத்தால் சாமி தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வார். புரியுதா? அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய். அப்ப சொல்ற அத்தா, அப்பா, உன் அடியேனை நீ எப்படி தெரியுமா என்னை ஆர்த்த? அன்பால் அன்பால் ஆர்த்த அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். இந்த பாட்டை பாடுனாலே நமக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து அப்படி பாட்டு. அப்பசாமி பாட்டை நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஆட்டு வித்தால் ஆடுறது ஆடாதாரி பாடுறீங்களா, அந்த பாட்டுல வரும். ஆனா இந்த பாட்டு நீங்க பாடுறீங்களா என்னன்னு தெரியல. பாட்டு இந்த பாட்டு பாடிருக்கீங்களா? தேவார புக்கில் இருக்கு, படிச்சது நீ. அந்த அந்த வரியில ஒரு 4-5 பாட்டு இருக்குல்ல, அதுல அத்தா உன் அடியேனே பாட்டு இருக்கு. சிவா, நாங்க வழக்கம் போல பாடுற பாட்டு தான் பாடுவோம், எக்ஸ்ட்ரா பாட்டு தான் பாட மாட்டோம். எப்பயும் போல பஞ்சபுராணம் அப்படின்னா தோடுடைய செவியன், அதுக்கடுத்து நாங்க போக மாட்டோம்.
அது மாதிரி திருவாசகம்னா அம்மையப்பா, அது மாதிரி திருவிசை போனா ஒளிவுலர் விளக்கு, பல்லாண்டுனா பாலுக்கு பாலகம் வேண்டிய எழுதிட, அது மாதிரி பெரிய புராணம்னா உலகெல்லாம் கொண்டு ஓதற்கறியவர். இதை தாண்டி நாங்கள் போறது கிடையாது. அப்படின்னு மாத்தி மாத்தி பாடணும். நீங்க தோடை செய்வீங்கன்னா நாளைக்கு பித்தாபுரி பாருங்க, கூட்டம் என்ன பாடுங்க சார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அப்படி மாத்திட்டே இருக்கணும். ஒரு பாட்டு தேவரத்துல ஒரு பாட்டு மாத்திக்கணும். ஆனா பாருங்க, நம்ம திரும்ப திரும்ப பண்ணாலும் சாமி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஒரு பாட்டை 2-3 தடவை கலந்து உங்களுக்கு சலிப்பு உண்டாது. ஆனா நம்ம எத்தனை தடவை பாடினாலும் சிவபெருமான் சலிக்கவே மாட்டார். அவர் சலிப்பறியா தன்மை. நீங்க பாடின பாட்டை தினசரி நீங்க அந்த பஞ்சபுராணத்தை அதே பண்ணாலும் கூட சிவபெருமான் அருள் செய்யாம விடுறது இல்லை. எவ்வளவு தடவை நீங்க அதை அந்த பாட்டை திரும்ப திரும்ப பண்ணாலும் சாமி அருள் செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து சலிப்பறியா தன்மை. வான்கெட்டு மாறுதம் வாய்ந்து அலல் நீர் மண் கெடினும் தான் கெட்டடின்றி சலிப்பறியா தன்மை இருக்கு. ஊன் கெட்டு உணர்வு கெட்டு என் உயிர் கெட்டு நான் கெட்டவா பாடி தில்லேனம் குட்டவோ அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றார். சாமி எப்படிப்பட்டவர்? சலிப்பறியா தன்மை. அவர் சலிப்படையவே இல்லை. நமக்கு சலிப்பு வந்துடும், இறைவனுக்கு சலிப்பே வருவது இல்லை. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாய். பெருமானே பெருமானே, உன் அன்பால என்னை ஆட்டி கொண்டாய், அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். சாமியுடைய அருள் பார்வையில நம்முடைய ஆணவத்தை சாமி கழியிடுறாங்க. தினசரி நீங்க போய் திருக்கோயில போய் சாமியை நீங்க பார்க்க பார்க்க தினசரி உங்களுடைய ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவடைந்து கொண்டே இருக்கும். எப்படி அப்படின்னா சாமியுடைய அருட்பார்வையினால். அதனாலதான் தினசரி திருக்கோயில் போகணும்னு அப்ப சாமி சொல்றாரு. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சயத்தையை போற்றி என்றும் அரைபுணத்தையை செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்றே அலரா நில்லே அப்படின்னு அப்ப சாமி பாரு. தினசரி திருக்கோயில போய் சாமியை பார்த்தா சாமியுடைய அருட்பார்வையினால் நம்மளுடைய ஆணவ மலம் வந்து கழுவப்படும். அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரியை நீ சாமி, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? எத்தனை அரியை நீ, அந்த பிரம்மாவுக்கே கிடைக்காத ஒரு பரம்பொருள். அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரியை நீ எளியான. அவங்களுக்கு அரியனா இருந்தா எனக்கு எப்படி இருக்குன்னா எளியனா இருக்கு அப்படின்னு. எளியனா அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரியை நீ எளியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். எத்தனை சொல்றாரு பாருங்க. என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். நீங்க பேர்பட்ட கருணை என்னைய கூட ஒரு பொருளா மதிச்சு என்னை ஆண்டு இந்த வழிபாட்டை நிலைநிறுத்தி என்னை திருநீர் ருத்ராஜன் அழிக்க வச்சு இந்த வழிபாட்டை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றாயே பெருமானே, நீ பேர்பட்ட கருணைமாக்கடல். ஆனா அப்படிப்பட்ட கருணைமாக்கடல் என்ன செஞ்சாரு? நான் எப்படிப்பட்டவன்? அவர் கருணையோட இருக்காரு. நான் எப்படி இருக்கேன்னா, அத்தா உன் அடியேனே அன்பாலாத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பித்தனேன், நான் பித்து பிடிச்சவன். பேயனேன், எந்த நேரம் உலகத்தை நோக்கி பேயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்தை நோக்கி பேயனேன், பித்தனேன், வேதனேன், பேயேன், நாயேன், பிழைத்தனைகள் எத்தனை செய்து. நான் எப்படி சொல்றாரு? அத்தனையும் சிவனும் பொறுக்கிறான். நம்ம எத்தனை பிழை செஞ்சாலும் கருணைமா கடல் பிழையெல்லாம் பொறுக்குது. சாமி நூல் பிடிச்சு பார்த்தாரு, ஒருத்தர் தர மாட்டோம். சாமி அந்த அளவுக்கு கருணைமா கடல். நம்ம குற்றத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது, அடியாரவே வர முடியாது சொல்லப்போனா. அதெல்லாம் சாமி அதெல்லாம் மறந்து நமக்கு அருள் செய்யும் விதமாக கொஞ்சம் நமச்சிவாயின் நாவில் சொல்லிட்டாலே நம்ம சாமி என்ன பண்ணிடுறாரு? திருநீர் பூச வச்சிடுறாரு, திருக்கோயிலுக்கு வர வச்சிடறாரு, அடியார் கூட்டத்தை நினைச்சு விட்டுறாரு. எவ்வளவு பெரிய கருணைமா கடல். நான் எப்படிப்பட்டவனா பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், பிழைத்தனைகள் எத்தனையும் செய்திடும். பிழைத்தனைகள் எத்தனை செய்தாலும் சாமி என்ன செய்யறாராம்? பொறுத்த. பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம்பரமோ. சாமி இத்தனையும் எனக்காகவா சாமி என்ன செய்யற? இத்தனையும் எம்பரமோ. ஐயா ஐயோ, எப்படி சொல்றாரு பாருங்க. ரெண்டு இருக்கா சார்? சரி, நன்றி. இன்னைக்கு அடியாருக்கு பிறந்த நாள், எல்லாரும் சொல்லிடுறாரு. அதனால நீங்க 2% வந்துருச்சு.
சாமி நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் செய்திடணும், அத்தனையும் பொறுத்தாய் என்றே, இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. சாமி பேர்பட்ட கருணாமூர்த்தி திருக்கருணை. இதெல்லாம் எதுக்கு? சாமியுடைய திருக்கருணை. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவியை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவார் ஆறுபருவார் அச்சவை அப்படின்னு சொல்வதற்காங்க. நாயை என்னதான் நடுவீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு பட்டு குஞ்செல்லாம் சாத்தினாலும் ஒரு தெருவில் ஒரு நாய் குறைச்சதுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும். அது மாதிரி இருக்கு சாமி. நம்மளை சாமி நல்ல உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. நாம இன்னும் என்னதான் செய்யறோம்? இங்க தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அங்கதான் உட்காந்துருக்கோம். இல்லைன்னா என்ன செய்யறோம்? சீரியல் பார்த்துட்டு உட்காந்து, இல்லைன்னா செல்போன் எடுத்து எதாவது நடிக்கிட்டு இப்படி இருக்கும். சிவத்தை அதிகமாக நினைக்கணும். நம்ம இந்த வழிபாடு நமக்கு கிடைச்சிருக்கு. வழிபாட்டை நாம் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாமி நம்ம நல்ல நெறியில நம்மளை விட்டுருக்காரு. இந்த நெறியை தக்க வைத்து கொண்டு சாமி முழுமனதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். சைவத்துக்காக பாடுபடணும். எத்தனையோ சைவத்துக்காக பாடுபட்ட அருளாளர்கள்லாம் எப்படி இருந்துட்டு அங்க யோசித்து பாருங்க. இத்தனை பேரு தன் உயிரையும் பாராமல் சைவத்துக்கு கொண்டாடி இருக்காங்க. 63 நாய்மார்கள் எடுத்துக்கோங்க, சமயக்குறவர்கள் 4 பேர் எடுத்துக்கோங்க, சந்தான குறவர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே சைவத்துக்காக பாடுபட்டவர். அதனாலதான் சைவ சமயமே சமயம் சமயா அதீத பரம்பொருளை கைவந்துடவே மண்ணில் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தியரே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் நம்மை அழைக்கின்றார். இந்த மாதிரி ஒரு சமயம் கிடைக்காது. சமயம் அப்படின்னாலே சைவ சமயம் தான் சமயம், மற்றதான் என்ன கிடையாது, சமயமே கிடையாது. இது சமயம் அதீத பழம்பொருள்னு. சைவத்துக்கு தலைவர் யாரு? அதுக்குள்ளேயும் ஆரம்பம் ஆயிடுச்சா? இப்படியும் பார்க்காவே இருந்திருக்கோம். சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு? சிவபெருமான். என்ன யோசிக்கீங்க? சைவம் சைவம் அப்படின்னாலே அதை தோற்றுவித்தர் யாரு? கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே சமயம் சைவ சமயம் ஒன்றே. மற்ற சமயங்கள்லாம் ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தமம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம் எல்லாமே ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே சமயம் சைவ சமயம் ஒன்று மட்டுமே. அதனால அந்த சைவ சமயத்தை எல்லாரும் உள்ள வந்துட முடியாது. சிவருமான வழிபாடு பண்ணணும்னா உடனே எல்லாம் இங்க வந்துட முடியாது. ஒரு கடவுளே இல்லைங்கிற சமயத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு ஒரு சமயத்துக்குள்ள வரணும். புறச்சமயம் என்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறவைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளில் மிகவும் தெரிந்து சென்றால் ஒருவர் சைவத்திரத்தை அடைவர். அப்பதான் சிவருமான் கிட்ட வர முடியும். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை சேரும். இப்ப நீங்க என்ன தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? ஞானத்தில் சரியில இருக்கீங்க. சாமியை பத்தி கேட்கறது ஞானத்தில் சரியை, அதுக்கப்புறம் கிரியை, அப்புறம் சிவபூஜை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம் எல்லாம் வந்துடும். அப்புறம் ஞானம் பெற்று மோட்சத்தை அடைஞ்சிடும். இது ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், கேட்டுவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளா தன்னை சிந்தித்தல், இவை 5 இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப நீங்க சாமியை பத்தி கேட்கறீங்களா? இது என்ன பூசை? இது ஒரு எளிமையான சிவ பூஜை, அடுத்த நெறிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பூஜை, எளிமையான பூசை அப்படின்னு சித்தியார்ல சொல்றாரு. இது அவங்களுக்கு சரி. அப்படி அப்போ சுவாமிகள் அந்த பாட்டுல அத்தா உன் அடியை நீ அன்பாளாத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ அடியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்திரைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை எந்தவர். இத்தனையும் எம்பெருமானுடைய திருக்கருணை அல்லவா? என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்தது என்னுடைய பெருமானுடைய திருக்கருணை அல்லவா? என்னை நாய்ச்சியை ஏற்றுவித்தது இந்த திருக்கருணை அல்லவா? என்னுடைய குற்றத்தை பொறுத்தது இந்த திருக்கருணை அல்லவா? அவனுடைய அருட்பார்வையினால் என்னுடைய ஜீவனையெல்லாம் நீங்கியது அவனுடைய திருக்கருணை அல்லவா? என்னுடைய ஆணவங்களெல்லாம் கழுவப்பட்டது அவனுடைய திருக்கருணை அல்லவா? அப்படின்னு அப்போ சுவாமி இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. எப்பேற்பட்ட பாட்டு! இந்த பாட்டை அடுத்த தடவை பாடுங்க. அத்தா நடியேனை அன்பால் ஆர்த்தாய். பாடிடுறீங்களா? சிவன் நீங்க இப்பதான் சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க. நான் எப்படி பாடுறோன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிறது. அந்த ஆட்டுவித்தாளர் பாட்டு முடிஞ்சதும் அதுக்கப்புறம் என்ன பாடுவீங்க? அந்த வரிசையிலே வரும் இந்த பாட்டு. அடுத்த அந்த ஒண்ணு மட்டும் பாடுறதுனால தெரியல, அது கீழே இருக்கும் பாட்டு. நீங்க தேவார புக்கில் எடுத்து பாருங்க. சரி, அப்படி
ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற அத்தான அப்பான்னு அர்த்தம். மிக்காய்னா அதுக்கு மேன்மையானவனே அர்த்தம். அத்தா மிக்காய் நின்ற மேன்மையா அதுக்கு அப்பாவுக்கு மேல சாமி. ஐயா தமிழ்ல ஐயாங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனைங்கிறாரு மாணிக்காசர். ஐயாங்கிறதுக்கு மேல ஒரு சொல்லே கிடையாது தமிழ்ல. ஐயாங்க சாமி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயா எங்க ஐயா அப்படிம்பாங்க, சிலர் எங்க அப்பா அப்படிம்பாங்க, ஏதாவது உரிமை கொண்டாடுவாங்க. ஐயாவுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு அடிக்கு தெரியல. நீங்க ஐயான்னு சொல்றீங்களா இல்ல அப்பான்னு சொல்றீங்களா? இல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா சாமியே அம்மா அப்படிம்பாங்க. எப்படினாலும் உங்க உறவை வச்சுக்கலாம். நம்ம எங்கால அங்க உள்ள இருக்காருங்க அப்படின்னு நம்ம அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய். தோற்ற சுடர் ஒளியாய் சாமி எப்படி இருக்காரு? எல்லா பொருளையும் தோற்றத்துக்கு, எல்லா பொருளும் தோற்றத்துக்கு யாருதான் காரணம்? சாமி தான். எல்லாத்தையும் எதுல இருந்து கொடுக்கறது? மாயில இருக்குதான் எல்லாமே. எல்லா தோற்றத்துக்கும் சாமி தான் மூல காரணம். தோற்ற சுடர் ஒளியாய், ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஒளியா சுடர் ஒளியாய். ஏன் அப்படின்னா ஜோதி சுடர், விளக்கு சுடர், ஒளி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அவன் அருளாலே அவன் தான் வணங்கிதான். இப்ப ஒரு இருட்டுக்குள்ள போய் நீங்க விளக்கு எங்க இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? இப்படி தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த சுடர் ஒளியை கொண்டு என்ன செய்வீங்க? அந்த விளக்க, அந்த ஒளியை கொண்டு எப்படி விளக்கை அறிகின்றீர்களோ அது போல அவனுடைய அருளை கொண்டு இறைவனை அறிவது. அவன் அருளாலே அவன் தான் விளக்கின் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல இறைவனுடைய திரு கருணையை நோக்கி நாம் என்ன செய்யறோம்? சிவத்தை நாம் அடைகின்றோம். கருணை யாரு? அம்பாள். அம்பாளுடைய அனுகிரகத்தால சுவாமியை போய் நாம் அடைகின்றோம். இப்ப நீங்க கடவுள் ஒண்ணுங்கிறீங்களா ரெண்டுங்கிறீங்களா? அந்த கான்செப்டுக்கு முதல் வாங்க. அப்படின்னு கடவுள் ஒன்றுதான். தன்மையில் எப்படி இருக்காரு? இரு வகை தன்மையா இருக்கு. இப்போ ஒரு பேப்பர் எடுத்து உங்ககிட்ட காமிக்க, பேப்பர் எத்தனைன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க? ஒரு பேப்பர் எடுத்து உங்ககிட்ட காமிச்சா எத்தனை பேப்பர்னு சொல்லுவீங்க? சரி, நல்ல புரிஞ்சிருச்சா? ஒரு பேப்பர். சரி, பக்கத்துல இருக்கு பேப்பர் ஒண்ணு நீங்க, ஆனா பக்கம் ரெண்டு இருக்குங்க. அது போல சாமி ஒருத்தர் தான். தன்மையில் எப்படி இருக்காரு? ஒரு வாயினை மானாங்காலத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் முதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தளிப்பும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை. இருவரோடு ஒருவனாகி நின்ற ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு உண்மை தொகை போட்டாரு. ஒரே தெய்வம் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். ஒரே குலம் எதுன்னா சிவகுலம் தான் நமக்கு குலம். ஆளாளுக்கு நாங்க வன்னியர் குலம், நாங்க ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு குலத்தை சொல்றாங்கல்ல. அடியார் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே குலம். என்ன குலம்? சிவகுலம் தான். ஒரே தெய்வம், ஒரே தெய்வம் யாரு? சிவபெருமான். ஒரே தேவன் சிவபெருமான் ஒருவரே. அத்தா மிக்காய் என்ற தோற்ற சுடர் ஒளியாய், எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருள் தோற்ற, எல்லா தோற்றத்துக்கும் மூல காரணம் தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய். சாமி வாக்கு கொண்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதாவது வாக்குகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 வகை வாக்குகள் இருக்கு. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற 4 வகை வாக்குகள். இப்ப ஏதாவது நீங்க இப்ப நமச்சிவாயன்னு சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடி வயத்துல இருந்து எழும். நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அடி வயத்துல இருந்து நமச்சிவாயன்னு இப்படி எழும், சூக்குமையில இருந்து எழும். அப்புறம் பைசந்தி, அப்புறம் மத்திமை, வைகரி. அதாவது வெளியில வார்த்தை வந்துருச்சுன்னா தூல வைகரி, வார்த்தை வராம உள்ளே நின்றுச்சுன்னா அதுக்கு சூக்குமை வைகரின்னு பேரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். திருவாத ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும் திருவாத ஊர்ல பிறந்தவர் மாணிக்கவாசன் தெரியும். இங்க வந்துருச்சு, வெளியில வரமாட்டேங்க. திருஞான சம்பந்தம் கிடையாது, திருநாவுக்கரசு கிடையாது, இங்க வந்துருச்சு, வெளியில தான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றோம்ல. உள்ள நின்றுச்சுன்னா மாணிக்கவாசன் உங்களுக்கு தெரியும். உள்ள நின்றுச்சுன்னா சூக்குமை வைகரி. தெரிஞ்சு வச்சுச்சா மாணிக்க வாசகர் அப்படின்னு வெளியில சொல்லிட்டீங்கன்னா அது என்ன வைகரி? தூள வைகரி. வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரி, உள்ள நின்றுச்சுன்னா சூக்குமை வைகரி. 4 வாக்குகள். வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாவற்றையும் தத்துவங்கள் எல்லாம் கடந்தவர் இறைவன். அதே மாதிரி வாக்குகள் எல்லாம் கடந்தவர் இறைவன். அதனாலதான் நாத தத்துவம் தான் முதல்ல இருக்கு. பார்த்தீங்களா? நாதத்துல இருந்தா நம்ம சொல்லி எழுது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். 36 தத்துவங்களையும் கடந்தவர் சாமி. அப்ப வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதான் சொல்லாத நுண் உணர்வாய்.
வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. சாமி எல்லாவற்றையும் கடந்து நம்ம இதுக்குள்ள அடைக்கலாம் அதுக்குள்ள அடைக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. அவன் ஒன்னே உள்ளதான் அடக்க முடியும். சாமி எதுல சொல்லுங்க பார்ப்போம். அன்பு ஒன்றினால் மட்டுமே இறைவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். பக்தி வலையில் படுவோன்னு கண்ட பக்தி வலையில சிவருமான் அகப்பட்டு நம்மகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சாமி அன்பு வச்சுட்டீங்கன்னா உங்களை விட்டு சாமி எங்கேயும் போக மாட்டார், உங்க கூடயே இருப்பார். அப்படிதான் அருளாளர்கள் நினைச்ச நேரத்துல பாட்டு படிச்சாங்க, சுவாமி வந்து அருள் செஞ்சாரு. நினைச்ச இடத்துலலாம் அப்ப சாமிலாம் நிறைய இடத்துல பார்த்துருக்காரு. ஞானசம்பந்த பெருமான் நினைச்சா போதும் உடனே சாமி வந்து அருள் செய்ய வந்து. சுந்தரம் சாமி நிறைய இடத்துல அருள் செஞ்சிருக்காரு. சுந்தரம் சாமி ஒரு இடத்துக்கு போனார். எங்க போனாரு? நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனார். ஓனகாந்தன் தலைன்னு உள்ள போனார். எங்க போனாலும் சாமி கிட்ட என்ன கேட்பாரு? டப்பு கேட்பாரு. அந்த கோயிலுக்கு போனாரு. என்ன நேர பார்த்தாரு, சிவலிங்கத்தை சாமி இல்லை. ஞானிகளுக்கு தான் தெரியும் சாமி உள்ள இருக்காரு இல்லாத விஷயம் யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு மட்டும் தெரியும். சுந்தரம் சாமி பார்த்தாரு, சாமி ஆளை காணமே, விட்டு வாங்கலான்னு வந்தா இந்த ஆளை காணமே பார்க்காரு, இங்க பார்க்காரு அங்க பார்க்காரு, உள்ள போனாரு பின்னாடி போனாரு, சுத்தி சுத்தி வந்துட்டு வெளியில வந்தாரு. கோயிலுக்குள்ள வெளியில வந்து ஆளை காணமே, எப்படியாவது துட்டு வாங்கலான்னு பார்த்தா அப்படின்னு அண்ணாந்து பார்த்தாருல, சாமி புளிய மரத்துக்கு மேல இருந்தாரு. சாமி நீ இங்கேதான் இருக்கியா? ஒண்ணு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படின்னு பாட வச்சார். நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை. சாமி என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கடலடி தொழுதுயினல்லார் அந்த இதில் அது பாட்டில் சொல்லும்போது ஐம்புல வேடரை அதையந்தனை வளர்ந்தனை என்று சொல்வதற்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டில் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கரடியே தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் கூலிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயிமாறு ஒன்று அருள் செய்ய ஓனகாந்தன் தலையுள்ளேரேன்னு பாட்டு படிச்சாரு பாருங்க. சாமி வந்து அருள் செய்ய அப்படின்னாரு. இங்கேயும் விடலையா நீ அப்படின்னு சாமி வந்து என்ன பண்ணாரு? அதுக்கு சுந்தரம் சாமி பாட்டு பாடினா போதும், நினைச்ச நேரத்துக்கு சாமி அங்க வந்துருவாரு. நீங்களும் பாட்டு பாடுனா உங்க முன்னாடி சாமி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இது உண்மை. நீங்க திரும்ப பாடினா இருப்பாரா இருக்க மாட்டாங்க, கட்டாயம் இருப்பாரு. நீ பாடும் போதெல்லாம் உங்க சாமி உங்க கூடயே தான் இருந்து அவரும் கேட்டுக்கிட்டு. நீங்க பாடுறதை யாரை பத்தி தான்? சிவபெருமான புகழ்ந்து பாடுறதுனால சாமி வந்து அது திருமுறைகள் பாடுறதான் நல்லா கேட்பாரு சாமி. சொல்லிய பாட்டினுடைய பொருள் உணர்ந்து சொல்றாரு. நீ பாடுற எப்படி பாடணும்? பொருள் உணர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு உள்ளுணர்வுல அழுக வரும், இல்லைன்னா வராது. மாணிக்காக யானே பொய்ய நெஞ்சும் பொய்ய நண்பு பொய் வினையே நடுதால் உன்னை எல்லாமே தேனே அமுதே தித்திக்கும் கரும்பின் தெளிவே தித்திக்கும் ஆனே அருளாய் உன்னை வந்து உருமாறி அடியன் உன்னை வந்து உருமாறுங்கிறாரு மாணிக்காக. இப்படி சொல்ல சாமி நானே போய் என் நெஞ்சு போய் என் அன்பு போயின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப நாங்க ஒத்துக்கிடுவோமா? நான் என் சிவபெருமான் எவ்வளவு அன்பு வச்சுட்டு தெரியுமாங்க உங்களுக்கு? தினசரி திருக்கோயில் போறேன்னா பாருங்க, காலையில போறேன் சாயங்காலம் போறேன். சிலர் ஒரு தடவை போயிட்டு எத்தனை நிறைய போய் சொல்லுவாங்க, நான் 3 வேளை போய்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா. அப்படின்னு ஆனா மாணிக்கவாசகர் போய் சொல்றாரா? போய் சொல்ல மாட்டார். ஆனா என்ன சொல்றாரு? தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு, இறைவனை உயர்த்தி தன்னை தாழ்த்துறாரு. அதுதான் இப்பேற்பட்ட புகழ் இருந்தாலும் நம்ம தன்னை என்ன செய்யணும்? நம்ம சைவ வழிபாட்டுல ரொம்ப சிறந்ததுன்னா தாழ்வு என்னும் தன்மை. தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போலியில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்று சொல்வதற்கு இணங்க நம்ம சைவத்துல தாழ்வு என்கின்ற தன்மை எல்லாருக்கும் என்ன செய்யணும்? தோட்ட சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். எப்படி சொல்றாங்க? மாற்றமா வையகத்தின் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மாதிரி நாளை கழிச்சு இருக்காது, இந்த செகண்ட் மாதிரி அடுத்த செகண்ட் இருக்காது. இந்த உலகத்துல எல்லா மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என் அடியன்ட்டு வருவாங்க, சாமி கஷ்டம்னா கஷ்டம், அப்படி கஷ்டம் சாமி, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இது இதோட முடிஞ்சிடாது, இந்த நிலையும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு 1 மாசம் கழிச்சு வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சாமி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு, இப்ப நான் ரொம்ப என்ஜாயா இருக்கேன் அப்படின்னா. எப்படி துன்பம் சொன்னாங்க, மறுமாசம் என்ன சொன்னாங்க? ரொம்ப இன்பமா. ஒரு நாள் போல ஒரு நாள் வித்தலும் மாட்டாங்க, ஒன்றும் வேண்டாம். ஒவ்வொருத்தவங்க கை ரேகை எடுத்துக்கோங்க, ஒன்னோட இருக்காம பாருங்க.
எத்தனை கோடானு கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் போய் பாருங்க, ஒன்னோட இருக்காங்க. அதான் இறைவனுக்காங்க. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். அந்த ஒவ்வொரு உயிர்கள் பக்குவ பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்றாராம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயிர்களுக்கு வந்து அருள் செய்யுது. வெவ்வேறே வந்து மாற்றமாம் வையகம் இந்த உலகம், உலகத்துக்கு வந்து சாமி இந்த உலகத்தை தோற்றுவிச்சு இந்த உயிருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வெவ்வேறு அந்த உயிருக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தை கொடுத்து ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன பண்றாரு வர. ஒருத்தருக்கு ஆணவம் ரொம்ப உச்சிக்கு மேல இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன பண்ணுவாரு, அந்த உயிர்களுக்கு அருள் செய்வார். வெவ்வேறே வந்து அறிவாம். அறிவுன்னா என்னது, ஞானம் மெய் உணர்வுன்னு அர்த்தம். அந்த அறிவோட அறிவாக கலந்து அந்த மெய் உணர்வை இறைவன் ஏற்படுத்துவார். யாருக்கு, இந்த உயிர்களுக்கு. எப்படி மாற்றமாம், ஒவ்வொரு நாளும் மாற்றம். வையகத்தின், இந்த வையகத்தை வெவ்வேறு வந்து அறிவாம், நம்ம அறிவோட அறிவாக கலந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபட வழிபட நமக்கு மாற்றத்தை என்ன செஞ்சுவாரு, சுவாமி தந்து கொண்டே இருப்பார். எப்படி தருவார், வழிபட வழிபட தருவார். வழிபடலாம் தர மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி வழிபாடு செய்தால்தான் நம்மளுடைய உயிரானது பக்குவம் அடைவே தவிர மாற்றம் நிகழவில்லை என்றால் பக்குவம் வராது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் ஈசனை பூசித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நற்கதி அடைய வேண்டும். அப்படி இருந்தா நமக்கு அறிவோட அறிவாக இருந்து நமக்கு மெய் உணர்வை ஏற்படுத்தி வழிபாட்டில் ஈடுபட செய்து சாமி என்ன பண்ணுவாரு, நம்மளை பக்குவம் வர செய்வார். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னைக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து போகை சிறந்து. இதுக்கு மேல நீங்க லேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் காலத்தில் விட மாட்டாங்க போல தெரியும். நம்ம ஏற்கப்பட்ட கிளாஸ் வேற இருக்கு. சில பேர் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கு சுவா, காலகாலத்துல ஒரு 7 மணிக்கு முடிக்க சுவா அப்படின்னு காதுக்கு இனிமையா வந்துச்சு. அதனால 7 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், முடிச்சிடும். ஒரு 5:30 மட்டும் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கூட கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கலாம் சாமியை. நான் அடியில் 5:30 வந்தேன், ஆனா பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல தந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்படி தொடர்ந்து வந்துருக்காங்க. ரொம்ப ஆனந்தமா சாமியை பத்தி நிறைய செஞ்சுக்கலாம். யாருக்காவது போர் அடிக்கா, இது வரைக்கும் போர் அடிக்கிற, இப்ப நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவபுராணத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அடியின் உரையை நிறைய செய்கின்றேன். உனை தினம் தொழுதினன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்தில் ஒரு தவமிலன் உனதல் மாறா உளத்தில் அன்பின உறவிடம் அருகிலம் விருப்பொழுந்திகரம் வளவகிலம் ஒப்புழுந்துகள் துதி செய்ய விலகின மலை போலே கனைத்தடும் பகடது பிடமிசு வரு கருத்த வெஞ்சின மரடித நுழையினர் கதித்தடந்தரி கையிலொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் செயலொலி வர அறிவுறு கருத்திணைந்து அலமுறு தலைவன் கணத்திலன் பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகுகள் குதி கொள்ள விழுக்குடைந்து மெய்குதி தசை போல விரித்த குஞ்சியர் எனும் அவுனையாவர் ஒரிவேளாதி மிகுத்த வன்பொயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்குமம் அலைமுகழுடுநரை விரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முனிமுறை கொடு குணச்சொரிந்தில புதிய வினவரோடு சினத்தை நிந்தன செய்யும் முனிவரதொட மகிழ்வோனே தனத்தனந்தன என வடியடி நிறைந்து விட்ட அன்பொடு பருவிய கொள்திகள் திரு பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. கைலாய பரமதி விஞ்ஞான போத நெறிகாட்டும் வைலாய வைகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி இலாரும் பொழில் திருவாவூர் திருவாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாத மரபுடையோ திருமரபு நீதூரி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு வரவன் வகுத்த அருணறிய போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவதும் திரசை ஆதனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசியம்பலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்கு மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேலில் மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவ. என்னாடி சிவனையை போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பலம்.
அதுதான் தியாகிகள். இது